48 மணி நேரத்தில் ஹார்மூஸ் நீரிணையை திறக்காவிட்டால், என்னுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர மறுத்தால் ஈரான் பேரழிவை சந்திக்கும். அது இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி. நிச்சயமாக அது நடக்கதான் போகும். உலக நாடுகளே, தலைவர்களே, உடனே தலையிடுங்கள். இந்த பைத்தியக்காரன் வளைகுடா மொத்தத்துக்கும் தீ வைக்க போகிறான். நாங்கள் பயப்பட மாட்டோம். வருவதை சந்திப்போம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. வெல்ல முடியாத அமெரிக்க வல்லரசு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் மேலாதிக்கம் முடிவுக்கு வருவதற்கான முன்னுரை இப்பொழுது எழுதப்படுகிறது. அமைதிக்கான உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுத்தா நாங்க நம்ப மாட்டோம். ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கிறோம். ஐநா கொடுத்தா நம்ப மாட்டோம். அது ஒரு டம்மி பீஸ். அப்ப யார் கொடுக்க வேண்டும் என்றால் ரஷ்யாவும் சீனாவும் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி இதற்கு ஒரு உத்தரவாதம் தரணும். வளைகுடாவில் சவுதியில, அமீரகத்துல, குவைத்துல, பஹ்ரைன்ல, கட்டார்ல எல்லா இடத்திலும் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கு. அத்தனை அமெரிக்க ராணுவ தளங்களும் அங்கிருந்து காலி செய்யப்பட வேண்டும். இந்த கணம் வரை இன்னைக்கு வரைக்கும் பஹ்ரைன்ல, இஸ்ரேல்ல எல்லா இடத்திலையும் ஏவுகணைகள் மழையை போல பொழிகின்றன. அமெரிக்கா ஒரு பொருளாதார வல்லரசாக இருப்பதற்கு காரணமே வளைகுடா. வளைகுடாவிலிருந்து செய்யப்படும் எண்ணெய் வர்த்தகம், GCC என்ற கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் என்பதை சேர்ந்த அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார், குவைத் இந்த நாடுகள் எல்லாம் இவங்க யாருக்கு என்ன வித்தாலும் டாலர்ல தான் விற்கணும். உலக நாணயமாக டாலர் மேலாதிக்கம் செலுத்துவதற்கு இது வழிவகுக்கும். இப்போ ஒருவேளை இந்த டாலர் வர்த்தகத்திலிருந்து இவர்கள் அகன்று விட்டால் அதன் விளைவு அமெரிக்கா திவாலாகி ரோட்ல நிக்கணும். அமெரிக்கா அடுத்த கணமே அமெரிக்க ராணுவத்துல டூம்ஸ்டே பிளேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பேரழிவு நாளுக்குரிய விமானம். அது எதுக்குன்னா, ஒரு அணு ஆயுதம் போட போறோம் அல்லது மிகப்பெரிய கிரைசிஸ் வருது அப்படின்னு சொன்னாக்கா அதிபரும் உயர் ராணுவ அதிகாரிகளும் அந்த பிளேனுக்குள்ள தங்கள் செயலகத்தை வைத்திருப்பார்கள். அந்த பிளேனுக்கு ரேடியேஷன் வராது. குண்டு போட்டாலும் ரேடியேஷன் வராது. அந்த பிளேனை வாஷிங்டனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ பேஸ்ல அந்த பிளேனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. நீ காலையில நாளிதழ்கள் பார்த்திருப்பீங்க. 48 மணி நேரத்தில் ஹார்மூஸ் நீரிணையை திறக்காவிட்டால், என்னுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர மறுத்தால் ஈரான் பேரழிவை சந்திக்கும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். 48 மணி நேரம்ன்றது இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி. நிச்சயமாக அது நடக்கதான் போகிறது. இது IAEA என்ற சர்வதேச அணுசக்தி முகமை, அதனுடைய முன்னாள் தலைவர் எல் பராடி அவர் அல் ஜசீராவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. உலக நாடுகளே, தலைவர்களே, உடனே தலையிடுங்கள். இந்த பைத்தியக்காரன் வளைகுடா மொத்தத்துக்கும் தீ வைக்க போகிறான். உடனே இதை தடுத்து நிறுத்துங்கள். இதை சொல்லியிருப்பது IAEA முன்னாள் தலைவர் எல் பராடி. இஸ்ரேல் தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் நடக்குது. இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பங்கேற்கிறார். அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, அனாவசியமா சொத்துக்கெல்லாம் சேதம் விளைவிக்க வேண்டாம். ஈரான் மீது நியூட்ரான் பாம்பு போட்டா என்ன, உயிர்கள் மட்டும்தானே போகும் என்றவுடன் சிரிக்கிறார்கள் எல்லாரும். ஜோக் அடிக்கிறார் அந்த பாதுகாப்பு அமைச்சர். இதை நான் சொல்லப்பா, அது அவரு தான் சொல்றாரு. இது இஸ்ரேல் தொலைக்காட்சியில நடக்கிறது. பீட் ஹெக்ஸித் என்ற டிஃபென்ஸ் செக்ரட்டரி, இப்பொழுது வார் செக்ரட்டரி, அமெரிக்காவினுடைய வார் செக்ரட்டரி, எல்லோரும் மண்டியிட்டு ஜெபியுங்கள், இந்த போரில் அமெரிக்கா வெல்ல வேண்டும் என்று கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள் என்று பீட் ஹெக்ஸித் பேசுகிறார். இதை ஒரு மத போராக சித்தரித்து பீட் ஹெக்ஸித் பேசுகிறார். இன்னைக்கு ஈரான் பதில் சொல்லி இருக்குது. ட்ரம்ப் பயந்து விட்டார். உன்னுடைய எச்சரிக்கைக்கெல்லாம் நான் பயப்பட தயாரில்லை. நாங்கள் பயப்பட மாட்டோம். வருவதை சந்திப்போம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது என்னன்னா, ஒரு மாதமாக ஒரு போர் நடக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் நம் கண்ணுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், வெல்ல முடியாத அமெரிக்க வல்லரசு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் மேலாதிக்கம் முடிவுக்கு வருவதற்கான முன்னுரை இப்பொழுது எழுதப்படுகிறது. அதை உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நமது நன்றிக்குரிய ஈரான் மக்கள் தங்கள் உயிரை கொடுத்து செய்து வருகிறார்கள். அதுதான் இப்போ நம்ம கண் முன்னால பார்ப்பது.
ஒரு அதிகாரம் என்பது தோல்வி அடையும் போது, தோல்வி பலவாட்டி அடையும். அமெரிக்கா வியட்நாமில் தோற்றது, ஆப்கானில் தோற்றது, ஈராக்கில் தோற்றது, பல இடத்துல தோற்றுருக்குது. ஆனால் அந்த தோல்வி கொலாப்ஸ் ஆஃப் த ஹெகமனி கிடையாது, மேலாதிக்கத்தின் முற்று முழுதான வீழ்ச்சி கிடையாது. இப்ப நடந்து கொண்டிருப்பது ஒரு முற்று முழுதான வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி என்பது நடக்கிறது எப்படி நம்ம அடையாளம் காண்பது என்று சொன்னால், தோல்வி எப்போ வேணா நடக்கும். எப்போது அந்த மேலாதிக்கத்தின் குரலை யாரும் மதிக்க மறுக்கிறார்களோ, நம்ப மறுக்கிறார்களோ, அப்போதான் வீழ்ச்சி தொடங்குகிறது என்பதற்கான அடையாளம் அது. ஈரான் மட்டுமா? ஈரான் மட்டும் சொல்லல, அமெரிக்காவினுடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள், ஸ்பெயின் அமெரிக்காவுக்கு பணிய மறுக்குது, பிளேன் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுது. இத்தாலியினுடைய பிரதமர் ஒரு ரைட் விங் மெலோனி, அவங்க இந்த போரை எதிர்க்கிறார்கள். பிரான்ஸ் இந்த போரை எதிர்க்கிறது. பிரிட்டன் இது எங்களுடைய போர் அல்ல, நாங்கள் தொடங்கியது அல்ல என்று சொல்லுகிறது. நேட்டோவிலிருந்து நான் வெளியேறப் போகிறேன், இது ஒரு குப்பை காகிதம், கோழைகள், பயந்தாங்குழிகள் என்று சாபம் விடுகிறார் ட்ரம்ப். சீனாவும் ரஷ்யாவும் இந்த போரை எதிர்க்கின்றன. மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள், தெற்கு பகுதியைச் சேர்ந்த குளோபல் சவுத் நாடுகள் பலவும் இந்த போரை எதிர்க்கின்றன. இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சூழலில் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லும் நிபந்தனைக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் நடக்கிறது வேற. இதை எத்தனை வாட்டி சொல்லியிருப்பார் உங்களுக்கு? பேப்பரை பார்த்தாக்கா நினைவு இருந்தால் யோசிச்சு பாருங்க. ஒரு 12 நாளைக்கு முன்னால் சொன்னார், 48 hours இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னார். வடிவேல் காமெடி மாதிரி தான் இது, நடக்கிறது வேறன்னார். 48 hours முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் திருந்திட்டாங்க. ஈரானில் பேசிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நல்ல ஆளுங்க வந்திருக்கிறாங்க, அதனால் இன்னொரு 5 நாள் பார்ப்போம். 5 நாள் முடியும் போது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, இன்னொரு 5 நாள் பார்ப்போம் அப்படின்னாரு. பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை, நெகோசியேஷன் நடக்கல, பொய் பேசுகிறார் ட்ரம்ப். அவர் பங்குச்சந்தை வீழ்ச்சியை தடுப்பதற்காக வெள்ளிக்கிழமை ஒன்று பேசுறாரு, திங்கக்கிழமை ஒன்று பேசுறாரு. இந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்தில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் $500 மில்லியன் மேல் ட்ரம்ப்புக்கு நெருக்கமான சூதாடிகள் சம்பாதித்திருக்கிறார்கள், அது பற்றி விசாரணை நடத்த வேண்டும். ட்ரம்ப் இல்லை இப்போ போர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பங்குச்சந்தை கொஞ்சம் மேலே போகுது. போர் இல்லைன்னு சொல்றதுக்கு 15 நிமிடம் முன்னால பங்குச்சந்தை மேலே போயிருக்கு. அப்போ அது எப்படி நடந்தது? ட்ரம்ப்புக்கு வேண்டிய யாரோ பங்குச்சந்தையில் $500 மில்லியன் கைமாறி இருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும். அவ்வளவு கேடுகெட்ட கேவலமான ஒரு மனிதர் என்று ட்ரம்ப் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறார். அப்போ ட்ரம்பினுடைய எந்த நிபந்தனைக்கும், அணு ஆயுதம் கூடாது, ஏவுகணை கூடாது, சுற்றி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை எல்லாம் கலைத்து விட வேண்டும், இப்படி பல நிபந்தனைகள். இதையெல்லாம் உன்கிட்ட பேசவே முடியாதுன்றாங்க ஈரான். ஈரான் என்ன சொல்லுகிறது? அவர்கள் சில நிபந்தனைகளை சொல்லுகிறார்கள். ட்ரம்ப் திரும்ப திரும்ப போர் நிறுத்தம் கேட்கிறார். இப்போ இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னால நேற்று 48 மணி நேரம் போர் நிறுத்தம் வேணும்னு யார் கேட்குறாங்க தெரியுமா? அமெரிக்கா கேட்குது. ஈரான் அதற்கு ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறது. ஈரானுடைய கருத்து என்னவென்றால், நிரந்தரமான பீஸ், அமைதி, போர் நிறுத்தம் எங்களுக்கு வேண்டியதில்லை, இந்த வளைகுடா பிராந்தியத்தில் நிரந்தரமான அமைதி வேண்டும். சரி, நிரந்தரமான அமைதி நிலவுவதற்கு என்ன செய்யணும்? முதல் பாயிண்ட், இது ஒரு ஆக்கிரமிப்பு போர், எந்த காரணமும் இல்லாமல் எங்கள் மீது இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த போரினால் ஏற்பட்ட பொருட்சேதம், உயிர் சேதம் அனைத்துக்கும் ரீப்பரேஷன், நட்ட ஈடு வழங்க வேண்டும். இது முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை என்ன? அமைதிக்கான உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுத்தா நாங்கள் நம்ப மாட்டோம். அவன் ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கிறான். ஐநா கொடுத்தா நம்ப மாட்டோம், அது ஒரு டம்மி பீஸ். அப்போ யார் கொடுக்க வேண்டும் என்றால், ரஷ்யாவும் சீனாவும் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி இதற்கு ஒரு உத்தரவாதம் தரணும். அடுத்தது மூணாவது, வளைகுடாவில் சவுதியில், அமீரகத்தில், குவைத்தில், பஹ்ரைனில், கட்டாரில் எல்லா இடத்திலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்குது. அத்தனை அமெரிக்க இராணுவ தளங்களும் அங்கிருந்து காலி செய்யப்பட வேண்டும். இங்கே இராணுவ தளங்களே இருக்கக்கூடாது. மூணாவது, அதுக்கு அடுத்தது ஹார்மூஸ் நீரிணை, அது எங்களுடையது.
அதை எப்படிப்பா சொல்கிறீங்க, இது என்ன சட்டவிரோதமாக இருக்குது, கடல் வந்து பொது சொத்து தானே என்றால் அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது. அந்த ஹார்முஸ் நீரிணை என்பதில் அந்த குறுகலான பகுதி, அதில் இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஓமன் என்ற 2 நாடுகள் இருக்குது. எங்கள் 2 பேருக்கு தான் இதில் ரைட் இருக்குது என்று சொல்லுகிறது ஈரான். சர்வதேச விதி என்ன என்று சொன்னால், பொதுவாக இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ நம்ம நாட்டிலேயே கூட எடுத்துங்க. ஆனால் இப்போ நம்ம கடல் நம்முடைய நிலப்பகுதியிலிருந்து கடலில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த நாட்டுக்கான கடல் எல்லை என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாட்டுக்கான கடல் எல்லை என்ற இடத்திற்குள் அது வருகிறது. இது ஒன்று. 2வது விஷயம், அப்போ கூட அந்த இடத்துக்கு வந்தால் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஆனால் போர்க்காலங்களில் நிபந்தனை விதிப்பதற்கு அந்த நாடுகளுக்கு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் தான் யாரை விடுவோம் யாரை விட மாட்டோம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டோல் வசூல் செய்கிறார்கள். டோல் மட்டும் இல்லை, இந்த நீரிணையை தாண்டி யாராவது எண்ணெயோ எரிவாயுவோ வாங்கி கொண்டு போகிறீர்கள் என்றால் டாலரில் வர்த்தகம் செய்தால் அனுமதிக்க மாட்டோம், சீனத்து யுவானில் வந்து வணிகம் செய்ய வேண்டும். ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் எங்கள்கிட்ட பணம் கட்டிட்டு போனோம். இதெல்லாம் தாங்கள் செய்ததாக இந்திய அரசு ஒத்துக்கல. ஆனால் இதை செய்யாமல் சில நாடுகளை மட்டும் அனுமதிக்கிறார்கள். பொதுவாக இந்த நீரிணையில் யாரை அனுமதிப்போம் என்றால், யார் எங்களுக்கு பகை நாடுகள் இல்லையோ அவர்களை அனுமதிப்போம். நாங்கள் நீரிணையை மூடவில்லை, மூடிட்டோன்றாங்க, மூடலை. ஆனால் இதுதான். அதுக்கு மேலே இந்த இடத்தில் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்த கடல் பகுதிக்குள் போர்க்கப்பல்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. இது வந்து சிவில் போக்குவரத்துக்கு மட்டும்தான். இறுதியாக ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள எல்லா பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். இதெல்லாம் தான் இந்த 5 டிமாண்ட். இது ஈரான் முன்வைத்திருக்கிற டிமாண்ட். இப்போது இதுக்கும் ட்ரம்ப் சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. 2 சம்பந்தமே இல்லை. 2 எதிர் நிலையில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ ட்ரம்ப் என்ன செய்வார்? பேச்சுவார்த்தைக்கு வாங்க என்று கூப்பிடுகிறார்கள். இந்த போரை ஏன் தொடங்கினார்கள்? நம்ம தோழர் சொன்னது போல யூடியூப்பில் வந்து சாகசம் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காகப்பா இந்த போர் தொடங்கியது, என்ன சொல்லி தொடங்கினார்கள் அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். முக்கியமாக என்ன சொல்லி தொடங்கினாங்கன்னா, ஈரானுடைய ஏவுகணைகளால் அமெரிக்காவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா இந்த போரை தொடங்குது. ஈரான் எங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குது? அமெரிக்காவுக்கு ஆபத்து என்று சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அது முற்றிலும் பொய் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பயங்கரவாத தடுப்பு உளவி பிரிவின் தலைவர் ஜோ கென்ட், அப்படி ஒரு தரவே கிடையாது அமெரிக்காவில் நமக்கு ஈரானால் ஆபத்து என்று, இது பச்சை பொய், இதற்கு நான் ஒத்துழைக்க முடியாதுன்னு ரிசைன் பண்ணிட்டார் அவர். இது வந்து பப்ளிக்காக நடந்திருக்குது. பல பேரும் எழுதியிருக்கிறார்கள். அப்போ அது காரணம் இல்லை. வேற என்ன காரணம்? இல்லை ஈரான்கிட்ட அணுகுண்டு தயாரிக்க போகிறாங்க, இது 2வதாக அவர்கள் சொன்ன காரணம். போன வருஷம் அணுகுண்டு மொத்தத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஜூன் 25 ட்ரம்ப் வந்து ஒரு குண்டு போட்டுட்டு ஒப்லிட்டரேட்டட், மொத்தமாக துப்புரவாக ஒழிச்சிட்டோம், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னது ட்ரம்ப். இப்போ திரும்ப அணுகுண்டு, இது வந்து 2வது. 3வது என்ன? இவங்க பெரிய மிசைல் ஏவுகணைகள் வச்சுருக்காங்க, அதனால் அந்த பிராந்தியத்துக்கே அது வந்து அபாயம். அதனால் ஏவுகணையெல்லாம் வந்து ஒப்படைச்சிடணும், எவ்வளோ ஏவுகணை வச்சுக்குவாங்கன்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம், அதுக்காக போர் தொடுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு, இதெல்லாம் ஒரே அடுத்தடுத்த நாட்களில் அல்லது 2 நாள் இடைவெளி விட்டு இவர்கள் மாறி மாறி சொன்ன காரணங்கள். அதுக்கு பிறகு எதுவும் பேசக்கூடாது, அன்கண்டிஷனலாக சரண்டர் ஆகணும், இது ஒன்று. அதுக்கு பிறகு இப்போ இந்த ஆட்சி வந்து சரி கிடையாது, அந்த நாட்டு மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை, அந்த ஜனநாயகத்தை வாங்கி கொடுக்கணும். அதனால் ரெஜிம் சேஞ்ச் வேணும். அது வந்து மதகுருமார்கள் ஆட்சி நடக்குது, அந்த ரெஜிம் சேஞ்ச். இத்தனை காரணங்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே வந்து நிற்கிறாரு? அந்த ஹார்மூஸை திறந்து விட்டு முடிச்சுக்கோன்ற. இப்போ இந்த ஹார்மூஸ் பிரச்சனைன்றது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நம்ம கவுண்டமணி காமெடியில் செந்தில் இதான் மேண்டிலான்னு அழுத்துவார்ல, அந்த மாதிரி
இதுக்கு முன்னால் ஹார்மூஸை வந்து அவங்க மூடினதில்லை, அதை ஒன்றும் யோசிச்சதில்லை. இவன் பண்ண கோளாறுல இப்போ கட்டையை கொடுத்துட்டாங்க, இப்போ அதையாவது திறந்து விடு. ஒரு வாரம் முன்னால் ட்ரம்ப் என்ன பேசினாருன்னா, எங்களுக்கும் ஹார்மூஸுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு என்ன அங்கே அந்த பக்கத்துலேருந்து ஒன்றும் வரல, எங்களுக்கு அமெரிக்காவிலே எண்ணெய் கிடைக்குது, யாருக்கு ஹார்மூஸ் வழியாக எண்ணெய் வேணுமோ நீங்கள் பார்த்துக்குங்க, அது ஒன்றும் எங்கள் பிரச்சனை இல்லை. இது 3 நாள் முன்னால் 4 நாள் முன்னால். சரி, அப்போ இந்த மாதிரி அவர்கள் வைத்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறவில்லை. சரணடைய வேண்டிய நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது. தாக்குதல் என்ன நடந்தது, இதை பற்றி நிறைய விவரங்கள் வந்திருக்குது. மிக முக்கியமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈரான் மேலே பயங்கரமாக குண்டு வீசி தாக்கியிருக்கிறாங்க. விமான எதிர்ப்பு இதெல்லாம் வந்து அழிச்சிட்டோம், நாங்கள் கடற்படையை மொத்தமாக அழிச்சிட்டோம், இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய் இல்லை, குறிப்பிடத்தக்க அளவுக்கு உண்மை. ஆனால் இப்பொழுது F-15 உள்ளிட்டு 5 விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் அந்த விமானிகளை தேடச் சென்ற ஹெலிகாப்டர்கள் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அங்கே வளைகுடா நாடுகளில் இவர்களுடைய இராணுவ தளங்கள், இதை பற்றி நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு பட்டியல் போட்டிருக்கு. 15-16 இடம், ஒரு இடத்திலும் மனிதர்கள் வாழ முடியாது, துப்புரவாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு இருக்குது. கம்ப்ளீட்டாக அங்கே வந்து யாரும் வாழ முடியாது, இன்ஹாபிட்டேஷனே சாத்தியமில்லை என்று அவை அனைத்தையும் ஈரான் முதல் நாள் அன்றைக்கே February 28 அன்னைக்கே கதையை முடிச்சிருச்சு, எல்லாத்தையும் போர ஆரம்பிக்கும் போதே. அப்போ இதெல்லாம் பற்றி நிறைய தகவல் வந்துருச்சு. இப்போ இஸ்ரேலில் F ரக விமானங்களை நிறுத்தி வைத்திருந்த இஸ்ரேலுடைய ஒரு தளம், அதில் மொத்தம் அவங்க வச்சிருந்ததில் பாதி ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு பலியாகி அழிந்து விட்டது என்று ஸ்காட் ரிட்டர் என்று வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்டர், ஈராக் போரின் போது பேரழிவு ஆயுதம் இருக்குதா அப்படின்னு சோதனை போட சென்ற அமெரிக்காவை சேர்ந்த வெப்பன்ஸ் இன்ஸ்பெக்டர், அவர் சொல்கிறாரு காலி. அது இல்லாமல் டெல்லவியில் இருந்த மொசாத் தலைமையகம் தரைமட்டமாகிவிட்டது அடிச்சுட்டு. இது நிறைய பட்டியல் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து இப்போது போகலை. இப்படி இந்த கணம் வரை இன்னைக்கு வரைக்கும் பஹ்ரைனில், இஸ்ரேலில் எல்லா இடத்துலையும் ஏவுகணைகள் மழையை போல பொழிகின்றன. ஏவுகணையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு இவர்கள் சொன்னது, அவர்கள் கையில் எதுவும் கிடையாது என்று சொன்னதெல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, அமெரிக்காவில் இந்த போருக்கு ஆதரவு இல்லை. முன்ன வியட்நாம் போரின் போதெல்லாம் சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் அமெரிக்க வீரர்கள் வியட்நாமில் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய சவப்பெட்டிகள் வரும்போது தான் எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ என்ன நடக்குது, இப்போ ஆரம்பத்திலேயே போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள். போன சனிக்கிழமை நோ கிங்ஸ் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம், மன்னர்கள் வேண்டாம் நமக்கு, இவன் வந்து மன்னர் மாதிரி நடந்துக்கிறான் என்று சொல்லி பல லட்சக்கணக்கானவர்கள் அமெரிக்கா பூரா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. கடுமையான போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவு சக்திகள், ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி, அவர்களே இந்த போருக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ட்ரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த முக்கியமான பிரச்சாரகர்கள், டக்கர் கால்சன் பேர், அவர் வந்து அந்த ஊர் அர்னாப் கோஸ்வாமி. அவர் ஃபாக்ஸ் நியூஸ் என்பது ரிப்பப்ளிக் டிவி மாதிரி ஒரு டிவி, அந்த ஃபாக்ஸ் நியூஸினுடைய மிக முக்கியமான ஆங்கர். அவர் தீவிரமான ட்ரம்ப் ஆதரவாளர். அவர் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எதிராக இருக்கிறார் இந்த போருக்கு. அவங்க எல்லாருடைய கருத்து என்னென்னா, இஸ்ரேலுக்காக அமெரிக்கன் எதற்கு சாக வேண்டும் அப்படின்றது தான் எல்லாரும் எழுப்புகின்ற கேள்வி. இஸ்ரேல் வேணும்னா அவன் போகட்டும், ஈரானுக்கு நமக்கு என்னையா பிரச்சனை, நாம் போய் எதுக்கு அங்கே சாகணும். இதை விட மிக முக்கியமான ஒன்று, அமெரிக்க இராணுவத்தில் ஒரு சட்டம் இருக்குது. அமெரிக்க இராணுவ வீரராக ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நீங்கள் போங்க இந்த போருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த போர் இதில் போய் ஈடுபடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய மனசாட்சிக்கு இது எதிராக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இராணுவத்திலிருந்து விலகுவதற்கு ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் அங்கே உரிமை இருக்கிறது. இப்போ இதற்கு ஏற்கனவே ஈராக் போரில், ஆப்கான் போரில் ஈடுபட்ட வெட்டரன்ஸ்,
அதில் ஈடுபட்டவர்கள் பல பேர் போருக்கு எதிராக திரும்பி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்பு ஓப்பனாக கால் கொடுக்குது, யாரெல்லாம் போர் வேணாம் விடணும்னு நினைக்கிறீங்களோ எங்கள்கிட்ட வாங்க, அதுக்கான கேஸை நாங்கள் ரெடி பண்ணி தரோம், நீங்கள் வந்து போக வேண்டாம், அங்கே களத்தில் இருப்பவர்களே நீங்கள் திரும்ப வாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாம் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பயங்கரமான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை விட அனைத்தையும் விட மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் அழிக்கப்பட்டிருப்பது. அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது ஒரு பெரிய தனி ஒரு கதை. அதை ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுறேன். அமெரிக்கா ஒரு பொருளாதார வல்லரசாக இருப்பதற்கு காரணமே வளைகுடா தான். வளைகுடாவிலிருந்து செய்யப்படும் எண்ணெய் வர்த்தகம், ஜிசிசி என்ற கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் என்பதை சேர்ந்த அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவட்டார், குவைத், இந்த நாடுகள் எல்லாம் இவங்க யாருக்கு எண்ணெய் விற்றாலும் டாலரில் தான் விற்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம். இது வந்து 1974. அந்த டாலரை என்ன செய்வாங்க அவங்க, ஏகப்பட்ட டாலர் வந்தால் அதை வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்யுங்க, அமெரிக்கன் ட்ரெஷரியில் முதலீடு செய்யுங்கள். இப்படி முதலீடு செய்யும் போது இது வந்து தவிர்க்க இயலாமல் உலக நாணயமாக டாலர் மேலாதிக்கம் செலுத்துவதற்கு இது வழிவகுக்குது. சரி, நாங்கள் அதை செய்கிறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். பாதுகாப்புக்காக தான் இராணுவ தளங்கள். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இராணுவ தளவாடங்களை அமெரிக்காவிடமிருந்து அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இப்போ இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு தளங்களை எல்லாம் ஒரே நாளில் ஈரான் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஒரே நாளில். இது வந்து ஈரானை கேட்டால், ஏன்பா உனக்கும் அமெரிக்காவுக்கும் தானே சண்டை, இவங்களை ஏன் போய் அடிக்கிறேன்னு கேட்டால், இவங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க ஏன் அவனை இங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை அமெரிக்க தளம். அமெரிக்க தளம் உன் நாட்டில் இருக்குது, அது அங்கே இல்லைன்னா நான் உன்னை அடிக்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து அந்த தளத்தை அங்கே வச்சுருக்கிற, அவன் அங்கேருந்து என் மேலே வந்து குண்டு போடுவான், நான் வேடிக்கை பார்க்கணுமா? அப்போ நான் இதைத்தான் செய்ய முடியும். அப்போ என்ன ஆகிவிட்டது என்றால், காவலுக்கு வச்சிருக்கிறோன்னு நினச்சா அதுதான் ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. இப்போ இவனை ஏன்டா இங்கே வச்சான், இவனை வச்சதில்லை, இப்போ ஆபத்தாயிடுச்சு. இப்போ ஈரானை விட மற்ற நாடுகளை விட அமெரிக்கா வலிமையான நாடு என்று கருதி இவனை வைத்தோம். ஆனால் இவன் வந்து இப்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போது ஒருவேளை இந்த டாலர் வர்த்தகத்திலிருந்து இவர்கள் நகர்ந்து விட்டால், அகன்று விட்டால், அதன் விளைவு அமெரிக்கா திவாலாகிவிடும். ரோட்டில் நிற்கணும் அமெரிக்கா அடுத்த கணமே. 39 ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்குது அவங்களுக்கு. 39 ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்குது. அதாவது 1953 பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சூயஸ் கனாலில் வந்து தேச உடைமையாக்கிய போது அதற்கு எதிராக எகிப்து மேலே, நாசர் மேலே ஒரு போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து அந்த சண்டை நடக்குது. அப்போ அமெரிக்கா தலையிட்டு இதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லி நிறுத்துது. அன்னைக்கு வந்து பிரிட்டன் ஒரு டிக்ளைனிங் எம்பையர், 2ஆம் உலகப் போரில் நிறைய அடி வாங்கி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த நாடு பிரிட்டன். இன்னைக்கு கணக்குப்படி அன்றைக்கு பிரிட்டனுக்கு இருந்த கடன் 1 ட்ரில்லியன் டாலர் இன்றைய கணக்குப்படி. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற கடன் 39 ட்ரில்லியன் டாலர். அதனால் இது டாலர் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா தலைகீழாக உடனே திவாலாகிவிடும். அந்த மாதிரி ஒரு அபாயம் நேரும். அப்போ இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், இவ்வளவு நெருக்கடி இருக்கின்ற காரணத்தால் அதற்குரிய வெறித்தனம் ட்ரம்பினுடைய நடவடிக்கையில், அமெரிக்காவினுடைய நடவடிக்கையில் அதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதையெல்லாம் தடுக்கணும், தன்னுடைய மேலாதிக்கத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் வந்து அமெரிக்கா இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் இறங்கி இப்போ வந்து ஹார்மோஸ் அந்த நீரிணைக்கு பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் 70,000 அமெரிக்க துருப்புகள், போர்க்கப்பல்கள், இதெல்லாம் ஒரு எட்டத்தில் கொஞ்சம் போய் நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த ஹார்மோஸ் நீரிணை போகக்கூடிய அந்த வளைகுடாவில் உள்ளுக்குள்ள கார்க் என்ற ஒரு தீவு இருக்குது. இந்த கார்க் என்ற தீவு ஈரானுக்கு சொந்தமானது. அது ஈரானுடைய நிலப்பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த தீவு வழியாக தான், அந்த தீவில் தான் எண்ணெய் ஏற்றுமதி அங்கிருந்து தான் செய்யப்படுது. என்ன காரணம்னா,
அந்த ஈரான் கரையோரத்தில் கப்பல் நிற்க முடியாது, ஆழம் கிடையாது. கார்க் தீவு அருகிலே கடல் ஆழமாக இருக்குது. அதனால் குழாய் போட்டு ஈரானுடைய ஏற்றுமதியில் 90 விழுக்காடு அந்த கார்க் ஐலண்ட் வழியாக தான் போகுது. அந்த கார்க் ஐலண்டை கைப்பற்ற போகிறேன். சும்மா ஒரு வேடிக்கைக்கு பிடிச்சி பார்ப்போம். இது ட்ரம்ப் சொன்னது, ஜஸ்ட் ஃபார் எ ஃபன். தேர் கோயிங் ஆன் அன் எஸ்கர்ஷன். சும்மா அப்படி போகிறான். இதெல்லாம் சொல்லிட்டு கார்க் ஐலண்டை கைப்பற்ற போகிறோம் என்று அவர் அறிவித்து வந்தார். அப்படி அறிவித்து வரும்போது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க உலக நாடுகளில். இவர் பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் உள்ளிட்டு போனால் அது ஈரான் வந்து சொல்லிட்டாங்க, சரி வாங்க. அது கேட்டபோது உங்களை வாங்க, சவப்பட்டி கொண்டு வாங்க, அப்படியே போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க சொல்கிறது மிக இல்லை. அந்த இடம் அவ்வளோ டேஞ்சரஸான இடம். அந்த இடம் முழுக்க கடல் நீருக்கடியிலும் நிலத்துக்கடியிலும் சுரங்கங்களில் ஏவுகணைகள், விரைவாக செல்லும் படகுகள், கண்ணி வெடிகள், இது ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ இல்லை, இதை எதிர்பார்த்து ரொம்ப நாள் முன்னாலே இதெல்லாம் ஈரான் வந்து செய்து வைத்திருக்கிறது. அதனால் இவங்க படை வீரர்களை கொண்டு போய் குவித்தாலும் போகலாமா வேணாமா என்ற ஒரு தடுமாற்றம் அமெரிக்காவுக்கு இன்னமும் இருக்கிறது. அதை அங்கே போனால் சாவு உறுதி என்பது எல்லா மீடியாலையும் செய்தி வந்து. இன்னும் இந்து பேப்பர் பாருங்கள், மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரம்ப் ரொம்ப அப்செட் ஆகிருக்கான். ஃபுல்லாகவே எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம எச்ராஜா சொல்கிற மாதிரி எல்லாம் ஆன்டி இண்டியன், ஆன்டி நேஷனல் எல்லாம் மொத்தமும் அப்படின்னு வந்து ஒரு வெறுப்பிலையும் எரிச்சலிலும் இருக்கிறார் ட்ரம்ப் அப்படின்னு ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் காரணமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு போருக்குரிய இராணுவ இலக்குகளுக்கு பதிலாக சிவிலியன் இலக்குகளை தாக்குகிறார்கள். தோழர் சொன்னார், ஈரானில் ஒரு 4-5 பல்கலைக்கழகங்கள் மேலே குண்டு போட்டிருக்கிறாங்க. பாஸ்டர் இன்ஸ்டியூட்னு தடுப்பு மருந்துகள் தயாரிக்கக்கூடியது, கோவிடுக்கான மருந்து, கேன்சருக்கான மருந்து, இதையெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஏறத்தாழ 120 ஆண்டுகள் தொன்மையான ஒரு ஆய்வு நிறுவனம், அது மேலே குண்டு போட்டிருக்கிறாங்க. இந்த போர் ஆரம்பிக்கும் போதே முதல்ல மினாப் என்ற ஒரு சிற்றூரில் ஒரு ஆரம்ப பள்ளி, அந்த ஆரம்ப பள்ளி மேலே 3 டாமஹாக் மிசைல்ஸ், 3 மிசைல் அடித்து 150க்கும் மேற்பட்ட சிறுமிகள் கொலை செய்யப்பட்டார்கள். முதியோர் இல்லத்தில் குண்டு போடுறாங்க. அப்போது கடைசியாக இப்போ முந்த நாள் ஒரு தொங்கு பாலம், ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் தொங்கு பாலம், தூண்கள் இல்லாத பாலம்லாம் கட்டி முடிஞ்சு திறப்பு விழாவுக்காக காத்திருக்குது. அந்த பாலத்தில் குண்டு போட்டு காலி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்டின என்ஜினியர் வந்து கண்ணீரோடு ஒரு பேட்டி கொடுக்குறார், இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் திரும்ப அதை கட்டுவேன் அப்படின்னு. அப்போது ஒரு வெறித்தனம் என்பது எப்போ தலைக்கேறுகிறது என்று சொன்னால், அவர் எல்பராடி சொன்னார் இல்லையா, பைத்தியம் முடிச்சிருச்சு. அவர் இப்போ இதெல்லாம் ஒத்துக்கொள்ளாத அமெரிக்காவினுடைய தலைமை இராணுவ தளபதி, சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப், முப்படைகளின் தலைமை தளபதி, அவரை வந்து கட்டாய ஓய்வில் போக சொல்லிட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, பல பேர் அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த 10 மாதங்களில் 15 முக்கியமான இராணுவ உயர் அதிகாரிகளை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவர்கள் எதிர்க்கிறார். அதனால் நீ போ அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. இன்றைக்கி அவர் சொன்னாருன்னு ஒரு செய்தி வந்தது, ஒரு பைத்தியக்காரன் கையில் அமெரிக்க இராணுவம் சிக்கியிருக்கிறது. அப்புறமா அவர்கிட்ட போய், அது சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் வந்துச்சு, நான் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கி செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நான் அப்படிலாம் சொல்லலை, ஆனால் அந்த கருத்தில் எனக்கு வேறுபாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது இதெல்லாம் அவர்கள் ஒரு சந்திக்கின்ற நிலைமை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போன ஒரு வல்லரசு, அதனுடைய தலைமை என்ன செய்யும்? இப்போ நேற்றைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்க இராணுவத்தில் டூம்ஸ்டே பிளேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பேரழிவு நாளுக்குரிய விமானம். அது எதுக்குன்னா, ஒரு அணு ஆயுதம் போட போகிறோம் அல்லது மிகப்பெரிய கிரைசிஸ் வருது அப்படின்னு சொன்னாக்கா, அதிபரும் உயர் இராணுவ அதிகாரிகளும் அந்த பிளேனுக்குள்ளே தங்கள் செயலகத்தை வைத்திருப்பார்கள். அந்த பிளேனுக்கு வந்து ரேடியேஷன் வராது, குண்டு போட்டாலும் ரேடியேஷன் வராது.
அந்த பிளேனை வாஷிங்டனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ பேஸில் அந்த பிளேனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள், அந்த விமானத்தை. இது வந்து நேற்று நடந்திருக்குது. எதற்காக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது? இதற்கு முன்னால் ஒரு முறை சமீபத்தில் அது நிறுத்தப்பட்டது. அது எப்போ அப்படின்னு சொன்னால், இந்த ஈரான் மீது ஏற்கனவே அணு ஆயுத அந்த அணு மின் நிலையத்தின் மீது குண்டு வீசினப்போ அப்போ ஒரு வாட்டி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அப்போ இது ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்போ என்ற கேள்வி வருகிறது. தொடக்கத்தில் நான் சொன்ன நியூட்ரான் குண்டு வீசலாம், இதை குண்டு வீசலாம் என்று அவர்கள் பேசியது, இதையெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கணும். அதனால தான் நேற்று ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஈரானை கற்காலத்துக்கு அனுப்புவோம். We will bomb them to the stone age to which they belong. கற்காலத்துக்கு போக வேண்டியவங்க தான். அதுக்கு ஈரான் வந்து பதில் சொல்லியிருக்கு. பாரசீக நாகரிகத்தின் வயது 5000 ஆண்டு, உன்னுடைய நாட்டின் வயது 250 வருஷம். நீ என்ன அழிக்க போறியான்னு கேட்டிருக்கிறான். என்ன அப்போது கற்காலத்துக்கு அனுப்புவோம்னு சொல்லியிருக்கிறது. அவருடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அவர் என்ன சொல்லியிருக்காரு, there is no rules of engagement. விதிப்படி எல்லாம் வந்து ஒன்றும் நடத்த முடியாது, இப்படி தான் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே பாருங்களேன், இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு அரசு தலைவர் அலி கமைனியை கொலை செய்ததாக இருக்கட்டும், அடுத்தடுத்த அமைச்சர்களை கொலை செய்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த சர்வதேச விதியில் வருகிறது? அல்லது மதுரோவை தூக்கிட்டு போனதாக இருக்கட்டும், எந்த சர்வதேச விதியில் வருகிறது? இப்படி நேரடியாக போர் குற்றங்களை சொல்லி செய்கிறாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே குண்டு போட்டதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ட்ரூத் சோஷியல்னு பேர் அது ட்ரம்ப் வச்சிருக்கிறது, அதில் போட்டு பகிர்ந்து கொண்டு அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ சிவிலியன் இலக்குகளை தாக்குவதை தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதல்ல, அப்படி தான் செய்வோம். இதை வந்து ஈராக் போரில் கூட அமெரிக்கா செய்யவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஈராக் போரில் கூட இப்படியெல்லாம் குண்டு போடல. இப்போ வந்து அப்படி தான் செய்வோம், ஆமாம் என்று இதை செய்கிறார்கள்.